முருகர் வடக்குல தான் பிறந்தாரு. இது 1800 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல கிடைச்ச முருகர் சிலை. இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச முருகன் சிலை. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி கம்போடியால கிடைச்ச முருகன் சிலை. இது 1200 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்துல கிடைச்ச முருகன் சிலை. ஓ ஓ ஓ இருங்க பங்காளி, 20000 வருஷத்துக்கு முன்னாடி குமரி கோட்ல தென் மதுரையில முதல் தமிழ் சங்கத்துல சிவனும் முருகனும் பங்கேற்றாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற அகப்பொருள் இலக்கண நூல் சொல்லுது. இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி இடைச்சங்கம் கடைச்சங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கடைச்சங்கத்தை தலைமை வைத்த நக்கீரர் இன்னைக்கு இருக்க ஆற்றுப்படை முருகன் கோயிலை பத்தி தெளிவா விவரிச்சிருக்காரு அவரோட திருமுருகாற்றுப்படையில. இதை பாருங்க, மகாபலிபுரத்துல சால்வன் குப்பத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட முழு முருகன் கோயில் சிலை அல்ல, முழு கோயிலே கிடைச்சிருக்கு. என்னதான் ஜீசஸ் பெத்லஹேம்ல பிறந்தாலும் அவர் உலகத்துக்கே கடவுள் தானே. அதே மாதிரிதான் முருகன் தமிழருக்கு மட்டுமல்ல, உலகத்தின் கடவுள். தமிழராகிய எங்களுக்கு எங்க உடல் ரத்தம் டிஎன்ஏன்னு ஊறி போன எங்க குறிஞ்சி நில தலைவன் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கமெண்ட்ஸ்ல அரோகரான்னு போடுங்க. அப்பதான் தமிழ் கடவுள் முருகனை ஆக்கிரமிக்க நினைக்கிற டெல்லிக்கும் ஆந்திராவுக்கும் உரைக்கும்.